தமிழகத்தில் பாஜக தேர்தல் களத்திலேயே இல்லை என முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி சாடினார். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி மற்றும் கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வெள்ளலூர் பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, 5 வருடங்களாக தொகுதிக்கு வராத விடியா திமுக எம்பிக்கள் தேர்தல் நேரத்தில் மட்டுமே மக்களை சந்திக்கின்றனர் என சாடினார். திமுக எம்பி இருக்க தெரியுமா உங்களுக்கு? 5 வருஷமா ஜெயிச்சுட்டு போய் வரவே இல்லை. 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, இதுவரை வரல. இப்ப வருவாங்க, ஓட்டு கேட்டு ஏமாத்திட்டு இப்ப வருவாங்க, அதுக்கப்புறம் காணாம போயிருவாங்க. தமிழகத்தில் பாஜக தேர்தல் களத்திலேயே இல்லை என சாடிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, பாஜகவிற்கு அளிக்கும் வாக்குகள் கணக்கிலேயே வராத வாக்குகள் என விமர்சித்தார். திமுக அண்ணா போட்டி பாரதிய ஜனதா கட்சி கணக்கிலே இல்ல, அது ஒரு 3% ஓட்டு தான் இருக்கு. அது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டா அது பாத்தீங்கன்னா இதனைத் தொடர்ந்து அதிமுக ஆட்சியின் சாதனைகளை பட்டியலிட்டு பேசிய கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா, திருட்டு திமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்து மக்களை ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டினார். இந்த மக்கள் கிட்ட சாதனைகளை சொல்லி நாங்க ஓட்டு கேட்கிறோம். ஆனா திருட்டு திமுகவும் வேஷம் போடுற பாஜகவும் ராமா பண்ணி தப்பான கூட்டணிகள் அமைச்சு ஓட்டு கேட்கிறாங்க. மக்களை ஏமாத்துறதுக்காக நிறைய பேர் வேஷம் போட்டுக்கிட்டு ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. துணிகளை தண்ணீரில் நனைத்தால்தான் கலர் போகும், ஆனால் கமல்ஹாசன் பெயரை சொன்னாலே நிறம் மாறும் என அவர் விமர்சித்தார். எல்லாரும் கரகாட்டக்காரன் படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல ஒரு ஓட்ட வண்டிய ஒரு கும்பல் தள்ளிக்கிட்டு வரும். அந்த ஓட்ட வண்டி பார்த்த உடனே ஒருத்தன் ஓடி வந்து பழைய ஈயம் பித்தளை இருப்புக்கு பேச்சம்பலான கத்துவான். அந்த நிலைமையில தான் திமுகவும் கூட்டணிக்கு கத்திட்டு இருந்தாங்க. அந்த திமுக கூட்டணியில இன்னைக்கு முக்கியமா இருக்கிறது யாருன்னு பார்த்தா மானஸ்தன் கமல்ஹாசன். எவ்வளவு சீப்பான துணியா இருந்தாலும் தண்ணியில பட்டாதான் சாயம் போகும், தண்ணியில படாமலே சாயம் போற ஆள் கமல்ஹாசன் மட்டும்தான். கமல்ஹாசன் தேர்தலில் போட்டியிடாமல் டார்ச் லைட் பிடித்துக் கொண்டிருப்பதாக விமர்சித்த விந்தியா, வாரிசு அரசியலை எதிர்த்துவிட்டு தற்போது தனது மகனை தேர்தலில் நிறுத்தியிருக்கும் வைகோ தமிழ்நாட்டின் சிறந்த சைக்கோ என சாடினார். அவர் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டு வெளியில வந்தாரா, உடனே அவங்களோட கட்சிக்காரங்க ஓடி போய் கேட்டாங்களே, சார் நம்ம நிலைமை என்னன்னு. ஒன்னும் கவலைப்படாதீங்க, நம்மள டார்ச் லைட்ல நிக்க சொன்னாங்கன்னு சொன்னாரா. அப்படியா சார், எத்தனை தொகுதி எந்த தொகுதின்னு கேட்டாங்களா. தொகுதியில இல்லப்பா, கையில டார்ச் லைட் பிடிச்சுக்கிட்டு நிக்க சொன்னாங்கன்னு சொன்னாரு. இவர் இப்படி இருக்காருன்னா அந்த கட்சியில இன்னொரு மானஸ்தா இருக்காரு, அண்ணன் வைகோ. இன்னைக்கு தமிழ்நாட்டுல சிறந்த சைக்கோ அவர்தான் அரசியல்ல.